இன்றைக்கி நம்ம மிக்ஸி ஜாரோட பாட்டம் லேயர் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன். என்னோடய சோடாப்பு வந்து கொஞ்சம் கட்டிகளாக இருக்கிறதுனால நான் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா இப்போ மிக்ஸி ஜார் மேலேயே நம்ம சோடாப்பு தூவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாட்டம் லேயரில் ஃபுல்லாக வந்து இந்த சோடாப்பு தண்ணியை ஊற்றிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து நல்லா நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி இழுத்தோம்னாலே நல்ல அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். இதை நார்மலாக நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி இழுத்தாலும் வராது. இந்த மாதிரி சோடாப்பு யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது சீக்கிரமாக நமக்கு க்ளீன் ஆகிடும். 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால மிக்ஸி ஜாரில் அதிகமாக ஓட்ட விழாது, சீக்கிரமாக லீக்கேஜும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.